கொடநாடு வழக்கு முடிந்தது. எடப்பாடி பழனிசாமி தான் குற்றவாளியா? வெளியான தீர்ப்பால் அதிர்ச்சியடைந்த அதிமுகவின் நிர்வாகிகள், தொண்டர்கள். இந்த வீடியோவில் இதை பற்றி தான் முழுமையாக தெளிவாக நாம் பார்க்க போகிறோம். வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் இறந்ததற்கு பிறகு அவர் வாழ்ந்து வந்த வீடான கொடநாடு பங்களாவில் கொலை மற்றும் கொள்ளை சம்பவங்கள் நடைபெற்றது. மேலும் அதிமுகவின் ஆட்சியில் இந்த சம்பவம் அரங்கேறியதால் ஒரே வாரத்தில் அனைத்து ஆதாரங்களையும் திரட்டி குற்றவாளி யார் என்பதை கண்டுபிடித்து விடுவார்கள் என்று அதிமுகவின் தொண்டர்கள் நினைத்தார்கள். ஆனால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி முடியும் வரை இதற்கான எந்த ஒரு பதிலும் கிடைக்கவில்லை. குற்றவாளி யார் என்பதும் தெரியவில்லை. மேலும் 2021 சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் கொடநாடு வழக்கின் இறுதி தீர்ப்பு நாங்கள் வெளியிடுவோம், குற்றவாளியை நாங்கள் கைது செய்வோம் என்ற வாக்குறுதியாகவே திமுக கொடுத்தது. இந்த நிலையில்தான் கொடநாடு வழக்கு தற்பொழுது கொள்ளை வழக்கு சயான், வாளையார், மனோஜ் உள்ளிட்ட 10 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த வழக்கு உதகை நீதிமன்றத்தில் இன்று நடைபெற்று வருகிறது. விசாரணையை சிபிஐடிக்கு மாற்றியமைத்து தற்பொழுது போலீசார் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட அனைவரும் விசாரணைக்கு நடத்தி ஒத்துழைப்பும் கொடுத்துள்ளதாக சிபிஐ துறையினர் வெளியிட்டுள்ள அதிகாரப்பூர்வ அறிவிப்பின் அடிப்படையில் உதகை நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்துள்ளது. இதில் குறிப்பாக புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களது வீட்டில் யாரெல்லாம் திருடுவதற்கு முயற்சி செய்தார்கள், கொலை சம்பவத்தை யார் அரங்கேற்றினார், இதற்கு மூல காரணமாக இருந்தது யார் என்ற அனைத்து தகவல்களையும் வீடியோ மூலமாக ஆதாரமாக சிபிஐ துறையினரிடம் கொடுத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இதன் மூலமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியின் பொழுதுதான் முன்னாள் அமைச்சர்கள் உதவியுடன் கொடநாடு பங்களாவில் திருட்டு நடைபெற்றோம் என்றும், காவலாளி இதற்கு தடையாக இருந்ததால் அவரை கொலை செய்தோம் என்றும் வாக்குமூலமும் கொடுத்திருக்கிறார். இந்த நிலையில்தான் இந்த வழக்கு இன்று மாலைக்குள் விசாரணை முடிவின் பொழுது எடப்பாடி பழனிசாமி நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என்ற தீர்ப்பும் வெளியாகி இருக்கிறது. ஒருவேளை கொடநாடு பங்களா கொலை மற்றும் கொள்ளை சம்பவத்திற்கு எடப்பாடி பழனிசாமி தான் காரணமாக இருந்தால் அவருக்கு என்ன தண்டனை வழங்கலாம் என்பதை மட்டும் மறக்காம வீடியோ மூலமாக தெரிவிங்கள். நன்றி, வணக்கம்.